வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, அனைவரும் முதலாளி ஆகணுமா, எல்லோரும் ஆகிவிட முடியுமா, ஜோதிட சூட்சுமங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. அனைவரும் முதலாளி ஆகணுமா, ஆகிவிட முடியுமா, ஜோதிட சூட்சுமங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சொன்னலுக்கு மட்டும் அப்ரோடு பிஎஸ்எஸ் 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி. அதோட நம்மளுடைய அகாடமியில் டிப்ளமா இன் அக்கு அண்டு பேசிக் சித்தா வர்மா கிளாஸு 1 இயர் டிப்ளமா இன் டி அக் அண்டு சித்தா கோர்ஸ் நடக்கிறது. மருந்தில்லா மருத்துவம், உடலே மருத்துவர் உணவே மருந்து, இந்த பேசிக்கில் இயற்கை படிப்பு, பிரபஞ்ச படிப்பு. வாங்க எல்லாரும் இயற்கை இறைவன் அருள் பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனடையலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, எல்லோரும் சேர்ந்து பயனடையுங்கள். குறைந்த அளவிலே சீட்டுகள் உள்ளது, ஆகவே எல்லோரும் விரைவாக வந்து அட்மிஷன் போட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். அனைவரும் முதலாளி ஆகணுமா, ஆகிவிட முடியுமா, ஜோதிட சூட்சுமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் தொழில் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சங்ககால பாடல்களில் வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே, இது குறுந்தொகை பாடல். இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பல் இல்லா ஆண் மகனுக்கு தொழில்தான் உயிர், இல்லத்தில் வாழும் பெண்களுக்கு கணவனை உயிர். ஆக தொழில் என்பதனுடைய முக்கியத்துவத்தை அந்த குறுந்தொகை பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கியத்திலேயே. ஒருவனுக்கு தொழில் அவசியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட உண்மைதான். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தொழில் அமைவது என்பது கொஞ்சம் கடினமே. ஒரு சிலருக்கு மட்டும் சந்தோஷமான நிறைவான வேலை அமையும், அது அவர்களின் பாக்கியமாகும். சில சமயம் வேலை பிடிக்காமல் அவர்கள் செய்யும் வேலையை விட்டு சொந்த தொழில் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதில் கொஞ்சம் பேர் மட்டுமே மேலே வருவார்கள். ஒரு மனிதனுக்கு முதலாளி என்ற சொல்லை கேட்டாலே ஒரு வித பேரானந்தம். ஒருவனுக்கு கொடுப்பினை இருந்தால் மட்டுமே தொழில் செய்து முதலாளியாக இருப்பார்கள். அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் கூட்டமைப்பு மற்றும் பலத்தை கொண்டு சரியான தொழில்துறையை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வேண்டும். ஒன்று மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சேர்க்கை மற்றும் 1-10 பாவங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களின் தொழில் பிரிவுகள் அமையும். உதாரணமாக, தொழில் தொடர்பான அனைத்தும் அவற்றில் முக்கியமாக இனிப்பு கடை அல்லது உணவகம் அல்லது சமையல் ஒப்பந்தக்காரராக தொழில் செய்ய 2ஆம் பாவகத்துடன் சந்திரன் சுக்கிரன் சுபத்தன்மையுடன் அவற்றோடு நெருப்பு சம்பந்தப்பட்டிருப்பதால் செவ்வாய் பகவானின் உதவியும் தேவை. இதேபோல தையல் துறை தேர்ந்தெடுத்தால் துணி, தையல் மிஷின் என்றவுடன் சுக்கிரன் செவ்வாய் பலம் பெற வேண்டும். அடுத்து முக்கியமாக பணப்புழக்கம் தொடர்பு கொண்டவர் குரு பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள்தான். கௌரவமான தொழில், நீதி நேர்மைக்கு உரிய முதலாளியாக இருப்பார்கள். பணம் சம்பந்தப்பட்ட துறை, சட்ட நீதித்துறை, ஜோதிடர், ஆன்மீக ஆராய்ச்சி, தங்க கட்டிகள் விற்பனை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த துறையாக இருந்தாலும் சனி புதன் கிரகங்கள் பலம் மிக மிக முக்கியம். ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் பலம் கொண்டு அவரவர் தொழில்துறையை பிரித்து சொல்லிவிடலாம். முதலாளியாக மாறுவது எப்படி? முதலாளியாக மாறுவது என்பது அவரவருக்கு ஏற்படுகிற ஒருவித யோகம்தான். பாட்டன் மற்றும் மாமனார் வழி தொடர்பான தொழில் என்று சொந்த தொழில் கட்டாயம் செய்ய வைத்துவிடும். ஒரு சிலருக்கு படிக்கும்போதே தங்களுடைய செலவுக்கு யாரிடமும் நிற்காமல் இருக்க பகுதி நிற சிறு தொழிலை தனித்தோ அல்லது நண்பர்கள் உடனோ ஆரம்பிப்பார்கள். அதில் ஒரு சிறு பகுதி வெற்றி கண்ட பிறகு அந்த வேலையின் மீது ஒரு மோகம் மற்றும் முதலாளி என்ற சந்தோஷத்தில் அந்த தொழில் ஈர்ப்பு அதிகப்படுத்திவிடும். அவர்கள் படித்து முடித்தவுடன் அதே தொழிலை முழு நேரமாக தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் முதலாளி யோகம் என்பது தந்தை பாட்டனார் வழியில் அந்த பரம்பரை தொழில் சுலபமாக கிடைத்துவிடும். அதே சமயம் ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு மனைவியாலும் முதலாளி பாக்கியம் கிட்டும். இதை தவிர ஒரு சிலருக்கு 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்வது, அங்குள்ள அடிமைத்தனம், திருப்தி இல்லா நிலை ஆகிய காரணத்தால் சொந்த தொழிலில் ஆர்வம் ஏற்படும். அந்த முதலாளிகளே கடைசியில்
ஒரு சிலர் அதீத வெற்றியும் மற்றும் அவர் சிலருக்கு நஷ்டமும் ஏற்படும். இதற்கு பல்வேறு காரக கிரகங்கள் மற்றும் பாவ கிரகங்களின் வலுவே காரணமாகும். முதலாளியாகும் பாவகம் பாக்கியவான் யார்? ஜாதக கட்டத்தை பார்த்தவுடனே ஜாதகர் சொந்த தொழில் அல்லது கூட்டு வியாபாரம் செய்யும் பாக்கியம் பெற்றவரா என்பதை பார்த்தவுடனே 50% சொல்லிவிடலாம். மீதி 50% ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக சொல்லிவிடலாம். ஒரு சொந்த தொழில் முக்கிய காரகர்கள், சொந்த தொழில் நடத்தோம்னா முக்கிய காரகர்கள் சனி புதன் 1-10, அதாவது சனி புதன் மற்றும் 1-10 பாவகத்தில் பாவக அதிபதிகள். இதை தவிர மற்ற கிரகங்கள் வெவ்வேறு தொழில் செய்ய உதவும் முக்கியமான காரணகர்த்தாக்கள் ஆகும். ஒரு தொழில் வெற்றி பெற்று சிறந்த முதலாளியாக இருக்க முக்கியமான தகுதிகள் தேவை. அவை நிதானம், புத்திசாலித்தனம், படிப்பு கலந்த அனுபவம், கடின உழைப்பு, சரியாக முடிவெடுக்கும் திறமை, நேர்மை, சகிப்புத்தன்மை, திட்டமிடல், தைரியமிக்க வேகம், புதுமையான வழி, சிறந்த தொடர்பு திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது தவிர அவரவர் ஜாதகத்தில் இந்த கூறுகள் உள்ள கிரக காரகங்கள் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய பராசுரர் ஜோதிடத்தில் ஒருவரின் செயலுக்கு நல்ல வெற்றி இலக்கை கொடுப்பவர்கள் ஒரு பலம் பொருந்திய லக்னாதிபதி, சுபத்துவம் மிக்கவர்களாக காரகர்கள் மற்றும் பாவகர்கள் என்று முக்கிய வரிசையில் அணிவகுத்து நிற்பவர்கள் இருந்தும் தொழிலில் வெற்றிக்கு முக்கிய காரணியாக கடின உழைப்பு, நிதானம் மற்றும் கர்மா என்ற செயலை குறிக்கும் வலுத்த சனி பகவான். அடுத்த வரிசையாக புதுமை செய்வதில் வல்லமை படைத்தவர், புத்திசாலி, சகலகலா வல்லவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான். அதற்கு அடுத்த வரிசையில் மிகப்பெரிய ஸ்தாபனத்தை நிர்வகிக்கும் தலைவர், முதலாளி என்ற புகழுக்குரியவர், உயிர் மற்றும் உடல் வலிமை கொண்ட ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தொழிலில் முக்கிய கிரகங்களை தொடர்ந்து பல்வேறு தொழிலில் ஏற்றத்தாழ்வையும் சமாளிக்கும் திறமையையும் மற்றும் இரட்டிப்பு லாபத்தையும் என்ற சொல்லுக்கு கொடுப்பவர் ராகுவின் நட்பு. ஓகேவா? இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பவர் ராகு நட்பு தேவை. தொழில் என்றால் போட்டி உண்டு. அவற்றோடு எதிரிகளை அடித்து விரட்ட செய்ய தைரியமிக்க செவ்வாயும் 6ஆம் அதிபதியும் உதவி முக்கியம் தேவை. இதோடு சுபத்துவம் மிக்க குரு பார்வை மற்றும் பலம் பொருந்திய சுக்கிரன் உதவியும் தேவைப்படும். தொழில் என்று செய்ய ஆரம்பிக்க ஜாதகரின் கோட்சாரமும் மற்றும் திசாபத்திகளும் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒரு செயலை செய்ய ராசி கட்டத்தில் முக்கிய பங்கு கிரகங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பாவ கிரகங்களின் சுப தொடர்பும் தேவை. ஜாதகத்தில் 1, 4, 7, 10 பாவகத்தில் முக்கிய வலுமிக்க கேந்திர தூண்கள் இவர்கள் அடித்தளமிக்க ஸ்தான அதிபதிகள் ஆவர். கேந்திர ஸ்தானாதிபதிகள், திரிகோண ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது கூடுதல் பலமாகும். முக்கியமாக 10ஆம் அதிபதி சுபராக இருந்து கேந்திரத்தில் 5, 9 பாவங்களில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் சொந்த தொழில் நிச்சயம் உண்டு. அவரோடு சுபத்தன்மையுடன் குரு பார்வை மற்றும் சேர்க்கை பெற்றால் செய்யும் தொழிலில் அனைத்தும் சிறப்பாக செய்து வெற்றி இலக்கை அடைவார்கள். நல்ல ஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் உச்சமாகவோ பரிவர்த்தனை பெற்றாலோ தொழிலில் அமோக வெற்றி நிச்சயம். லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருப்பது தொழில் மீது ஈடுபாடு இருக்கும். அதுவே 10ஆம் அதிபதி லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் சொந்தமான முறையில் தொழில் செய்து வெற்றி வாகை சூடுவார்கள். ஆனால் மேஷம், கடகம் லக்னக்காரர்கள் இதுக்கு செட் ஆகாது. மேஷம், கடக லக்னக்காரர்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா 10ஆம் அதிபதிகள் அந்த லக்னத்தில் இருந்து நீசம் பெறுவார்கள். 10ஆம் அதிபதிகள் அந்த லக்னத்தில் நீசம் பெறுவார். உதாரணமாக கடக லக்னக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். அவர் நீச வீடான கடகத்தில் இருந்தால் அவ்வப்போது தொழில் முடக்கத்தையும் நஷ்டத்தையும் தரவல்லவர். தொழில்காரகன் சனியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தால் சொந்த தொழில் செய்யலாமா? தொழில்காரகன் சனி நீசமடைய கூடாது. லக்னம் 10ஆம் அதிபதி சார்ந்த கிரகங்கள் நீசமோ பாதகரின் தொடர்போ பெற்றால் தொழில் சிறக்காது. அவ்வாறு நீசம் ஏற்பட்டாலும் அந்த நீச கிரகங்கள் பங்க நிலையை அடைய வேண்டும். 10இல் ஒரு பாவியாது இருப்பது நன்று. இது அந்த பாவகத்தின் செயல்திறனை ஆற்றல் மிக்க சக்தியாக மாற்ற உதவும். தொழிலில் ஒருவர் கீழே விழுந்து பின்பு தன்னம்பிக்கை மிக்கவராக வலிமையுடன் மாற்ற உதவும் ஊன்றுகோல் 10இல்
பாம்பின் ரூபமான ராகு இருந்தால், 10 பாம்பின் ரூபமான ராகு இருந்தால், அதுவும் நீர் ராசியாக இருந்தால் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடியும். ஒருவர் எந்த அளவு முதலீடு செய்ய முடியும் என்பதை ஜாதகரின் 4ஆம் பாவகத்தில் உள்ள கிரகங்களின் அல்லது அதிபதிகள் பலம் மூலம் காணலாம். அந்த பாவக அதிபதி கேந்திர திரிகோணத்தில் பலம் பெற்று இருந்தால் அதிக முதலீடு கூடிய லாபம் கிட்டும். தொழிலில் லாப வைப்பு நிலவரத்தை அவ்வப்போது கோச்சார குரு காட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். கர்மாவை சொல்லும் காரக கிரகம் பாவகத்தில் உள்ள, அதாவது கர்மகாரக கிரகங்களோடு சேர்ந்து வருமானத்தை குறிக்கும். 2-11 பாவகங்களில் குரு சம்பந்தப்படும் போது முதலாளித்துவத்தின் நிலையை உயர்த்தும். ஒருவரின் எந்த வகையான வேலைக்கும் பகுத்தறிவு தன்மையை காட்டும் புத்திசாலியான புதன் மூலத்திரிகோணம் பெற்றோ, ஆட்சி உச்சத்தில் அமர்ந்தோ, நட்பு முறையில் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறும்போது பல்வேறு நுட்பங்களில் தந்து முதலாளியாக வலம் வருவார். ஒவ்வொரு 12ஆம் பாவகம் என்பது நல்ல ஸ்தானம் அல்ல. 10, 12 அசுப தொடர்பு பரிவர்த்தனை பெறும்போது ஏற்றத்தாழ்வு தொழிலில் ஏற்படுத்தும். அதனால் அதற்கு மாறாக 10ஆம் அதிபதியுடன் 12ஆம் அதிபதிகள் சுபத்துவ தொடர்பு கொண்டு நீர் ராசி பிளஸ் ராகு தொடர்பு கொண்டால் வெளிநாட்டு தொழில் நிச்சயம். கர்மகாரகனோடு 3, 7, 9, 12 சம்பந்தப்படும் போது, கர்மகாரகனோடு 3, 7, 9, 12 சம்பந்தம் பெறும்போது வெளிநாட்டு தொடர்பு உடைய தொழில் பங்கு பெற்று வெற்றி வாகை சூடுவர், முதலாளியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அவ்வப்போது பல்வேறு வேலை மாற்றம் எண்ணம் இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் ஜாதகரின் லக்னம், ராசி மற்றும் ஜீவனாதிபதி. அதுக்கு காரணம் ஜாதகரின் லக்னம், ராசி மற்றும் ஜீவனாதிபதி ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் அமரும்போது அல்லது ஜென்மகுருவை சனி தொடர்பு கொள்ளும் போது வேலை மாற்றங்கள் ஏற்படும். சந்திரனுக்கு 10இல் பலம் பெற்ற கிரகங்களுடன் சுபர் சேர்க்கை பெற்றால் லாபத்தில் மற்றவர்களுக்கு உதவும் நேர்மை உடையவர்களாக இருப்பர். சந்திரனுக்கு 10இல் பலம் பெற்ற கிரகங்களுடன் சுபர் சேர்க்கை பெற்றால் லாபத்தில் மற்றவர்களுக்கு உதவும் நேர்மை உடையவர்களாக இருப்பார்கள். உபஜெய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 பாவகங்கள் வலுப்பெற்றால் படிப்படியாக தன்னுடைய முயற்சியிலேயே தொழில் மூலம் லாபத்தை 10, 11 ஈட்டி வெற்றி பெற்று கௌரவமானதாக திகழ்வார். அதாவது முயற்சி என்ற 3ஆம் பாவகம் 3ஆம் ஸ்தானமும் வெற்றி குறிக்கோள் என்பது 6ஆம் இடமும் வலுவாக இருந்து கடின உழைப்பு கொண்ட முதலாளியாக முன்னெடுத்து தொழில் லாபம் பெறுவார் என்பது சூட்சுமம். முக்கியமாக அவர்கள் பரிவர்த்தனை பெற்று தொழிலில் கூடுதலான உயர்வு பெறுவார்கள். பாகிஸ்தானம் மற்றும் லாபஸ்தா அதிபதியுடன் 9, 11 சனி மற்றும் 10ஆம் அதிபதி சுபத்துவம் பெற்றால் பல்வேறு தொழில்களை செய்து தங்களை மதிக்கத்தக்கவராக உயர்த்தி லாபத்தை ஈட்டுவார்கள். பாகிஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அதிபதியுடன் 9, 11 சனி மற்றும் 10ஆம் அதிபதி சுபத்துவம் பெற்றால் பல்வேறு தொழில்களை செய்து தங்களை மதிக்கத்தக்கவராக உயர்த்தி லாபத்தை ஈட்டுவார்கள். ஜாதகம் உபய ராசியில் இருப்பது பல தொழில் செய்யும் ஆற்றலை ஏற்படுத்தும். ராசி கட்டத்தில் உள்ள தொழில் சார்ந்த கிரகங்களில் பலம் பலவீனம் அறிய D10 வர்க்க சக்கரத்தை நுணுக்கமாக பார்க்க வேண்டும். கேது முடக்கத்திற்கு வழிவகுப்பவர். அவர் தொழில் காரகனுடன் சனியுடன் சேரும்போது தொழிலை முன்னேற விடாமல் தடுப்பார். அதுவே வக்ரம் பெற்ற சனியுடன் கேது சேரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு முதலாளி என்பது பரம்பரை சார்ந்த சுலபமான முறையில் கிடைக்கும் பாக்கியம். மற்றும் சிலர் போராடி கிடைக்கும், முக்கியமாக கஷ்டப்பட்டு கிடைக்கும். முதலாளித்துவம் மிகவும் சிறப்பான ஒன்று. தொழிலை துவங்கி வெற்றி பெற ஜாதகருக்கு சரியான நடப்பு திசை, புத்தி மற்றும் கோச்சார கிரகங்கள் வேலை செய்ய வேண்டும். கூட்டாளியை குறிக்கும் ஸ்தானம் 7ஆம் பாவகம். குரு பார்வையில் 1, 7, 10 பாவகங்கள் வலுத்தால் தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். இது வெற்றியின் திறவுகோலாக கூட இருக்கும். அதாவது கூட்டாளியை குறிக்கும் ஸ்தானம் 7,
7ஆம் பாவகம். குரு பார்வையில் 1, 7, 10 பாவகங்கள் வலுத்தால் தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழில் செய்வது வெற்றியின் சிறப்பு, வெற்றியை கிடைக்கும். ஆனாலும் இவர்களின் கடின உழைப்பு இவர்களை நல்ல உயரத்தில் நிலைநிறுத்தும். ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட நீ உனக்கு விதிக்கப்பட்ட பணிகளை செவ்வனை செய்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்பது பகவான் கூற்று. ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என கூறும் திருக்குறளில் மனதில் சோர்வு இல்லாமல் தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்யும் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும், அதாவது தலைவிதி, ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்து வெற்றி பெறுவான் என்பது உண்மை. பகவான் நமக்கு கொடுத்தது அவ்வளவுதான் என்று எவன் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பானோ அவனை விதி சுலபமாக அவர்களை தழுவும் என்பது குறளின் சூட்சும கருத்து ஆகும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகளின் ஜாதகங்கள் பொறுமையாக ஆராய்ந்து பாருங்கள். இந்த பதிவினை திரும்ப போட்டு பொறுமையாக முழுவதுமாக கேளுங்கள். தொழில் பற்றிய புரிதல் சுலபமாக வந்துவிடும். தொழிலுக்கான கதவுகள் திறக்கும். வாழ்வில் வெற்றியும் கிடைக்கும். இப்போ சனி என்பது இருக்கு இல்லையா, தொழில், இதான் தொழில். சனிங்கிறவர் தொழில், சூரியங்கிறது முதலாளி, சந்திரங்கிறது ஆலோசகர், இந்த தொழில் நடத்தக்கூடிய ஆலோசகர், செவ்வாய்ங்கிறது நிர்வாகம், புதன்கிறது கணக்கர், குருங்கிறது பொருளாளர், சுக்கிரனுங்கிறது ஒரு கன்சியூமர், ராகுங்கிறவர் பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறவங்க, பெருசாக்குறவங்க, ஏஜென்ட்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், அது மாதிரி. கேதுங்கிறவங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர்கள். இதுதான் இந்த நவகிரகங்களுடைய தொழில் ஸ்தானத்து தொழிலில் ஒவ்வொருத்தவங்களுடைய பங்கு என்னங்கிறது இந்த சார்ட் தான். ஓகேவா? இந்த பதிவை சிறப்பாக அனைவரும் பொறுமையாக பார்த்து பயனடைங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.